வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 2028 பெரும் கடன் நெருக்கடியில் சிக்கும் இலங்கை எச்சரிக்கை விடுத்த சஜித். முன்னைய அரசாங்க பிரச்சனையை முறையாக நிர்வகிக்கவில்லை, அமைச்சர் விஜிதகிரர் குற்றச்சாட்டு. உயிர்த்தினாய்ந்த தாக்குதல் விசாரணைகளை வெளியிட முடியாது, நீதியமைச்சர் பகிரங்கம். சிறார்களுக்கு அறிமுகமான புதிய கல்வி திட்டம். 21 குழந்தைகளின் இறப்பிற்கு காரணமாக இருமல் சிறப்பு. தற்போதைய வேகத்தில் அரசாங்கம் பயணிக்குமானால் இலங்கை 2028 ஆண்டு கடன் திருப்பிச் செலுத்தும் காலத்துக்கு பாரிய பொருளாதார சவாலை எதிர்கொள்ளும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையில் புதிய IMF நிபந்தனைகளின் கீழ் ஒரு புதிய கடன் மறுசீரமைப்பு ஏற்பாடு பற்றி குறிப்பிட்டாலும் நடைமுறையில் முந்தைய நிர்வாகத்தால் கையெழுத்திடப்பட்ட அதே ஒப்பந்தம் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை 33% குறைப்பதற்காக அளித்த வாக்குறுதிகள் 9,000 ரூபாய் கட்டணத்தை 6,000 ரூபாயாகவும் 3,000 ரூபாய் கட்டணத்தை 2,000 ரூபாயாகவும் குறைத்தல் தொடர்பான விடயம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை எனவும், அதே நேரத்தில் கட்டணங்கள் இப்போது மீண்டும் 6.8% உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரியான செலவு பகுப்பாய்வு இல்லாமல் அரசாங்கம் இத்தகைய முடிவுகளை எடுப்பதாகவும், 159 இடங்களில் பெரும்பான்மை இருந்த போதிலும் அரசாங்கம் IMFின் ஒவ்வொரு தளத்துக்கு நடனமாடுகிறது என்றும், மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள், IMFஐ இயக்கும் அதே பாதையில் இயக்குவதற்காக அல்ல என்றும் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2028 தொடக்கம் இலங்கையில் ஆண்டுதோறும் 5 பில்லியன் அமெரிக்க கடனாக திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும், கொள்கை மாற்றங்கள், நிறுவன தோல்விகள் மற்றும் பலவீனமான ஒழுங்குமுறை நடைமுறைகள் ஆகியவற்றை சாதாரணமாக முதலீட்டு சூழலுக்கு தடைகள் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் சமீபத்திய முதலீட்டு அறிக்கையும் பிரேமதாச மேற்கோள் காட்டினார். 2009 போர் முடிவடைந்த பின்னர் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் மூலம் இலங்கையில் போர் மற்றும் ஏனைய மனித உரிமையில் மீறல்கள் குறித்து பல தீர்மானங்களை முன்னைய அரசாங்கங்கள் உரிய முறையில் கையளிக்கவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜிதகிரர் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 60வது மனித உரிமைகள் பேரவையில் அமர்வு மற்றும் அதன் முடிவின் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் விசேட உரை ஒன்று ஆற்றுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னைய இந்த அரசாங்கமும் தேசிய பிரச்சினையை முறையாக நிர்வகிக்காமையே ஜெனீவாவில் நடக்கும் இந்த செயற்பாட்டிற்கான அடிப்படை காரணமாகும் என்றும் விஜிதகிரர் குறிப்பிட்டுள்ளார். வாக்கெடுப்பில் தோல்வியடைவது உறுதி என்று தெரிந்திருந்த முன்னைய அரசாங்க உறுப்பினர்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடித்ததாகவும், வாக்கெடுப்பை கோருவதை ஏற்கனவே சர்வதேசமயப்படுத்தப்பட்ட இந்த பிரச்சினையை உள்நாட்டு தளத்துக்கு கொண்டு வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்பை அழைத்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். විවිධ ප්‍රතිපත්ති අනුගමනය කර තිබෙනවා. ඇතැම් විටක එම රජයන් එම යෝජනාවලට සහාය පළ කර ඒවායේ හවුල්කරුවන්ද වී තිබෙනවා. 2015, 2017, 2019. තවත් අවස්ථාවල එවකට පැවති රජයන් යෝජනාවලිය සම්බන්ධයෙන් ඡන්ද විමසුම් වලට ගොස් තිබෙනවා. 2012, 13, 14, 21, 22. තවත් අවස්ථාවල ශ්‍රී ලංකා රජය ශ්‍රී ලංකාව සම්බන්ධයෙන් තමන් විසින්ම යෝජනාවක් ඉදිරිපත් කර තිබෙනවා. උදාහරණයක් විදිහට ගත්තොත් 2009. තවත් අවස්ථාවල එවකට පැවති රජයන් ඡන්ද විමසුම් වලට නොගොස් යෝජනාවලිය ඇතැම් පරිච්ඡේදවලට පමණක් විරෝධය පළ කර තිබෙනවා. කෙසේ වෙතත් මෙම සියලුම යෝජනාවලින් ගම්‍ය වන පොදු කරුණු දෙකක් තිබෙනවා. ඉන් පළමුවැන්න තමයි ජිනීවාවල සිදුවන මෙම ක්‍රියාදාමයට පාදක වන ජාතික ප්‍රශ්න මින් පෙර පැවති කිසිදු රජයක් විසින් නිසි ලෙස කළමනාකරණය නොකිරීම. මෙම යෝජනාවලියන් අවුරුදු 16කට அதிக காலයක් තිස්සේ මානව හිමිකම් කවුන්සිලයේ සම්මත වන්නට நாட்டில் பிரச்சனைகள் இருந்தால் மக்கள் இந்நேரம் வீதிக்கு இறங்கி இருக்க வேண்டும் என அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீது மக்கள் திருப்தி அடைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அமைச்சர் KD லால்காந்த் கூறியுள்ளார். உயிர்த்தினாய்ந்த தீவிர தாக்குதலுடன் தொடர்புடைய விசாரணை தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியிடக்கூடாது என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அது தொடர்பான தகவல்கள் வெளியிடுவது விசாரணைக்கு சாதகமாக அமையும் எனவும் நீதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதன்படி குறித்த விசாரணைகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவது தொடர்பில் நாடாளுமன்றமும் உத்தரவுகளை வழங்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்தினாய்ந்த தாக்குதலில் பிரதான சூத்திரதாரி தொடர்பான தகவல்களை பகிரங்கப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெகசேகர கோரிய போது நீதியமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்.
தகவல்களை பகிரங்கப்படுத்துவதால் விசாரணைகள் சீர்குலையக்கூடும் எனவும் நீதியமைச்சர் கஷன் நாணயக்கர சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் எதிர்ப்பு நிறுவனத்தை வலுப்படுத்தவும் வழக்குகளை விரிவுபடுத்தவும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கோரியுள்ளது. 2023 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிணை எடுப்பு மனு ஆய்வுக்கு பின்னர் இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சீர்திருத்தங்கள் பயனளித்துள்ளன. எனினும் உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மையினால் ஏற்படும் அதிகரித்த கீழ்நோக்கிய அபாயங்களுக்கு மத்தியில் இலங்கை தமது வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுக்கான ஆட்சேர்ப்பு துரிதப்படுத்தப்பட வேண்டும். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி அதன் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அது கோரிக்கை விடுவித்துள்ளது. எதிர்வரும் 12ஆம் தேதி வீட்டு பத்திரம் வழங்க நிகழ்ச்சி என்பது ஒரு ஏமாற்று வேலை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்துக்குள் 4500 வீடுகள் கட்டுவதாக தேசிய மக்கள் சக்தியின் மலைய பிரதிநிதிகள் சவால் விடுத்ததாகவும் தான் அப்போதே அது முடியாத காரியம் என்று தெரிவித்ததாகவும் ஜீவன் தொண்டமான் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதி வழங்கப்பட உள்ள வீட்டு பத்திரங்கள் எவ்வித சட்ட ரீதியான பலமும் கிடையாது எனவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்க வீட்டை நிர்மாணித்து உறுதிப்பத்திரம் வழங்குவது தீர்வு இல்லை எனவும் அது கடமை எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தாம் கடமைகளை எதிர்பார்க்கவில்லை எனவும் தீர்வையை எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காணி உறுதிப்பத்திரத்தை வழங்குவதே மலையக மக்களுக்கு தீர்வு எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். காணியை வழங்கினால் மக்கள் தாமாகவே வீட்டை நிர்ணயித்துக் கொள்வார்கள் எனவும் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் எங்களுக்கு வழங்கியிருக்க அழைப்பதில் தெளிவாக எழுதியிருக்கு. நாங்கள் 2000 பேருக்கு, அதாவது 10,000 வீடு திட்டத்தில் வர 2000 வீடுகளுக்கான உறுத்தை நாங்கள் வழங்க போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னைக்கு உங்கள்ட்ட சரியாக சொல்கிறேன், நீங்கள் வழங்குறது 2000 பேருக்கான காணி உறுதி பத்திரங்கள் கிடையாது. நீங்கள் வழங்குறது இந்த ஆவணம். இந்த ஆவணத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் ஒரு வீடு வழங்கப்படுது. இதில் எந்த விதமான சட்ட ரீதியான பலமும் கிடையாது. There is no legal strength or substance to this document. It is a mere document which just says you have been allotted a house under this government. In this document, by the way, has been given by successive governments to beneficiaries. That's not the problem. எனக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 2088 பேர்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வழங்குறீங்க. ஆனால் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறது நீங்கள் 237, அதுவும் அந்த நிகழ்வனைக்கு 10 பேருக்கு வழங்குறீங்க. இந்த 237 காணி உறுதி பத்திரங்கள், இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, 237 பத்திரங்களுக்கு புள்ளியார் சொல்லி போட்டது நான். அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 1000 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கணும்னு நாங்கள் அந்த திட்டத்தை மேற்கொண்டோம். ஆனாலும் அந்த திட்டத்தை தயார் செய்யும் போது நான் வெளிப்படையாக சபையில் சொன்னேன், இது காணி உறுதி திட்டம் கிடையாது, இது வீட்டுரிமை திட்டம். நீங்கள் வழங்குற பத்திரம் யார் யாருக்கு அரசாங்கம் மூலியமாக வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த காணி உறுதி பத்திரம். இது போய்னா தயவு செய்து நீங்கள் என்ன திருத்துங்க. ஆனால் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நான் சொல்கிறது உண்மைன்னு. அதே நேரத்தில் இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கோம், வீட்டுரிமை வேற, காணி உரிமை வேறு. அரசாங்கம் வீடு கட்டி தான் உறுதிப்பத்திரம் வழங்கணும்னா அதுக்கு பேர் தீர்வு கிடையாது. அது உங்களோட கடமை. அது மலையக தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, சிங்கள மக்களாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இந்த நாட்டில் இலங்கையர்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் வீடு கட்டினா அவங்களுக்கு காணி உரிமை பத்திரம் வழங்குறது உங்களோட கடமை. நாங்கள் கேட்குறது தீர்வு. 200 வருஷமா மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருப்பி வந்திருக்க அரசாங்கங்கள் 66,000 வீடுகள் கட்டியிருக்காங்க. ஆனாலும் ஒரு தீர்வு வரல. 323 கொள்கலங்கு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக உதயன் கம்பெனியில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகின்றதாக குறிப்பிடத்தக்கது. மேலும் முதல் முறையாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விடுவிக்கப்பட்ட கொள்கலங்கு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளது என்றும் குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேர்வழியில் கொண்டு செல்வதை நாங்கள் விமர்சனம் செய்தோம். ஆணைக்குழுவின் தலைவர் ரங்கு திசாநாயக்காவின் தவறான நடத்தையை நிறுத்துவதை எங்கள் நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து குறைந்த 21 குழந்தைகளின் இறப்புக்கு வழிவகுத்தது என்று கூறப்பட்டதை அடுத்து இந்திய போலீசார் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளரை கைது செய்துள்ளார்கள். இதன்படி 75 வயதான ஜி ரங்கநாதன் என்பவர் நேற்று அதிகாலை சென்னையில் உள்ள அவரது வீட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது கொலைக்கு சமனான குற்றச்சாட்டுகள் மற்றும் மருந்து கலப்பட தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் தயாரிக்கப்படும் இருமல் சிரப் அண்மை ஆண்டுகளில் உலகளாவிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. பல நாடுகளில் அவற்றின் நுகர்வு தொடர்பான இறப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த மருந்துகளில் 3வது பெரிய உற்பத்தியாளர் என்ற இந்தியாவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளது.
இந்நிலையில் கோல்ட் ஸ்ட்ரிப் என்ற பிராண்ட் பெயரில் விற்கப்படும் மேற்படி சம்பவத்துடன் தொடர்புடைய இந்த இருமல் சிரப் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீசென் பார்மா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இந்திய சுகாதார அமைச்சு சனிக்கிழமை சிரப் மாதிரிகள் நடத்தப்பட்ட சோதனைகளில் இருமல் மருந்தில் பரிந்துரைக்கப்பட்ட வரம்பை விட அதிக அளவில் டைத்தில் கிளைடோன் என்ற நச்சு ரசாயனம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொழில்துறை கரப்பான்களில் பயன்படுத்தப்படும் ஒரு நச்சுப் பொருளாகும். இது சிறிய அளவில் உட்கொண்டாலும் ஆபத்தானது. மத்திய பிரதேசம் மற்றும் பல மாநிலங்கள் இந்த தயாரிப்பை தடை செய்துள்ளன. இந்த நச்சு இருமல் சிரப் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதா என்பது குறித்து சுகாதார நிறுவனம் இந்திய அதிகாரியிடம் விளக்கம் கோரியதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கரூர் மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது நடந்த பிரச்சினைகளுக்கு மத்தியில் டிவிகே கட்சியின் தலைவரின் நடிகருமான விஜய்க்கு இலங்கை ரசிகர்களால் கொடி பிடிக்கப்பட்டு போராட்டத்தில் நடைபெற்றிருந்தார்கள். இந்நிலையில் அந்த வழியால் சென்ற இலங்கை தமிழ் எம்பி ஒருவர் போராட்டத்தை நடத்தியவர்களோடு சண்டையிட்ட காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவனுக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கும் விமர்சனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் வந்திருக்கீங்க தமிழர் அது ஒரு பத்திரிகை. நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இருக்குது. எங்கேயோ ஜெனிவாவில் ஏதோ பிரச்சனைக்காக எங்களை தரம் கிண்ணத்தில் போய் நேற்று அழுகுது. தங்களோட தாயை காணையில பிள்ளைய காணையில தங்க புருஷனை காணைக்கு அழுகுது. நீங்க சினிமாக்காரங்க ஒருத்தனுக்கு வந்து வழியில குடிமொழிக்க நிற்கிறீங்க. அதுக்கு மனுஷர்களா உங்களுக்கு அவங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சிறார்களுக்கு பாலியல் கல்வி முக்கியமானது என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர் ஆயம் இந்த யோசனையை கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சிறுமியொரு பலாத்காரத்துக்கு உட்பட்ட வழக்கொன்றில் விசாரணை இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நீதியரசர்களான சஞ்சய் குமார், அலோக் ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் நடைபெற்றது. பாலியல் கல்வி என்பதை ஆரம்ப பாடசாலை மருத்துவத்திலே சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் நல்லது எனவும் அது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றும் நீதியரசர் ஆயம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.